ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த வெள்ளியங்காட்டுப்புதூர் பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்த நிலையில் வட்டாட்சியர் சரவணன் நடத்தினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ், தற்போது அங்கு சூழல் என்னவாக உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மோனிஷா. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த வெள்ளியங்காட்டுப்புதூர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இன்று நிலையில் கோலப்பலூர், சிறுவலூர் பகுதிகளில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச மழையான 22 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழையால் ஓடைகளில் முறையாக சுத்தம் செய்யப்படாததால் வெள்ளியங்காட்டுப்புதூர் ஏடி காலனி பகுதியில் வெள்ள நீர் ஆனது சூழ்ந்தது. இதில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் முற்றிலுமாக வீடுகள் புகுந்து அவர்கள் உடைமையை இழந்து அருகில் உள்ள அரசு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டன. தற்பொழுது தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோபி வட்டாட்சியர் சரவணன் தலைமையில் 2 JCB எந்திரம் மூலம் அந்த கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகளில் உள்ள தண்ணீரை மோட்டார் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. தற்பொழுது அந்த பகுதியில் உள்ள அதிகபட்சமான காணப்படும் மழைப்பொழிவானது இது வரலாற்றிலேயே இந்த காலகட்டத்தில் அதிக மழைப்பொழிவானதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இனிமேல் இந்த மாதிரி மழை தண்ணீர் தங்களது பகுதிக்குள் வராமல் இருக்குமாறு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தினேஷ்.